ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ஹே குரு சேனல். நான் உங்கள் குரு. இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான பதிவு. ஹேர் ஃபால். அதிக முடி, திக்காக லாங் ஹேர் இருக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம சின்ன வயசில் அம்மா பாட்டி எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, இந்த ஆயில் போடு அந்த ஆயில் போடுன்னு நம்ம ஹேருக்கு ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வளர வளர நிறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோம். இந்த வீடியோவில் 3 டாப்பிக்காக பார்க்க போகிறோம். நம்பர் 1, எதனால் ஹேர் ஃபால் ஆகுது, அதை எப்படி சரி செய்யலாம். நம்பர் 2, டே டு டே லைஃப்பில் 50 தடவைக்கு மேலே தலை சீவுறோம். கையால் சீவுறது, ரொம்ப ஹார்டான சீப்பு வச்சு சீவுறது, இது மாதிரி இல்லாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக எந்த சீப்புகள் வச்சு சீவலான்றதை பற்றி பார்க்கலாம். நம்பர் 3, நம்மளோட ஹேர் கேர், ஆயில் மசாஜ், ஹேர் வாஷ் பண்ணுறது டெக்னிக்கல் எப்படி, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். முடிக்கு தேவையான சத்தான உணவுகள் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரை முழுமையாக பாருங்கள். இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு, ரீசன்ஸ் ஃபார் ஹேர் ஃபால். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு இஷ்யூ. தைராய்டு ப்ராப்ளம்னால ஹேர் ஃபால் வரலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கிட்டேயுமே இப்போ இருக்குது. யாரை கேட்டாலும் ஸ்ட்ரெஸ்ஸாக தாண்டா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி விட்டமின் டெஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிறதுனால ஹேர் ஃபால் வரலாம். அடுத்து, வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சடனாக ரொம்ப வெயிட் குறைக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் ஹேர் ஃபால் வருதுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஸ்டாப் பண்ணிக்கலாம்? உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க. தென் டயட் இருக்கலாம், ரொம்ப இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க. பழங்கள், ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்லாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ கொஞ்சம் நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. நெக்ஸ்ட்டு, உங்கள் ஸ்லீப் மினிமம் 6லேருந்து 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 3 திங்ஸ் உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வர்ற ஹேர் ஃபாலை ரொம்ப ஷார்ட் டைமில் தடுத்துக்க முடியும். நம்பர் 2, சூஸ் த ரைட் கோம்ப். எதுக்காக தலை சீவுறதை பற்றி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஸ்கால்பில் பிளட் சர்க்குலேஷன் ஒரே லெவலில் கொண்டு வரதுக்கு நம்ம கோம் பண்ணணும். ஸோ நம்ம கோம் பண்ணும்போது என்னாகும், பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் தலைக்கு சரியாக கிடச்சா என்னாகும், ஆக்சிஜன், நியூட்ரிஷன் கிடச்சி உங்கள் ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும். நம்ம தலையில் எல்லோருக்குமே கொஞ்சம் எண்ணெய் பசை இயற்கையாகவே இருக்கும். இதை சீபம்னு சொல்லுவாங்க. நம்ம கோம் பண்ணுறதுனால இந்த சீபம் எல்லா தலைமுடி வேர்களுக்கும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம ஹேரில் நிறைய டஸ்ட் இருக்கும். வெளியே போகிறோம், ஹெல்மெட் போடுறோம், அது மூலமாக நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் நம்ம தலையில் வருது. இந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு கோம்ப் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக க்ளீன் ஆகுது. இவ்வளோ மெயின் ரீசன்ஸ் இருக்குது கோம் பண்ணுறதுனால. ஒரு நாளைக்கு 50 தடவைக்கு மேலே ஹேரை கோம் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்ப் ஒரு பல்லுக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கோம்பில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போலாம் நிறைய பிராண்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி சீப்புகளை வைக்கவே ஸ்டாண்டே பற்ற மாட்டேங்குது. குஷன் கோம்ப், உட்டன் கோம்ப், பிளாஸ்டிக் கோம்ப், பிரிஸ்டில் கோம்ப், பிக் கோம்ப். இதில் எப்படி கரெக்டான கூம்பு யூஸ் பண்ணுறதுன்னு குழப்பம் வந்திருக்கும். உட்டன் கூம்பு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதுலேயும் ரோஸ் வாட்டரில் செஞ்ச உட்டன் கூம்பு இன்னும் பெஸ்ட்டு. ஏன் பிளாஸ்டிக் கூம்பு யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, உங்கள் ஹேர் ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில நேரங்களில் உங்கள் முடி சீப்போட பிச்சுக்கிட்டு வந்துடும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. தென் நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி டைம் டு ஹேர் வாஷஸ். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணலாம், ஆயில் மசாஜ் பண்ணலாம், இதை பற்றி பார்க்கலாம். ஹேர் கேர் ரொட்டீன். டெய்லி ஷாம்பு போடக்கூடாது, டெய்லி தலைக்கு குளிக்கக்கூடாது, முக்கியமாக டெய்லி ஹாட் வாட்டரில் குளிக்கவே கூடாது. ஆயில் மசாஜ் பண்ணலாம். இது ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி ஆயில் மசாஜ் பண்ணிக்கலாம். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரை ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி பண்ணுறதுனால டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு, ஹேர் வாஷ். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாம்பு எடுத்துக்கிறீங்கன்னா அதை கையில் வச்சு அது கூட கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வர ஷாம்பு எல்லாமே நிறைய கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. நிறைய பேர் கண்டிஷனர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஸ்கால்பில் படாமல் ஹேரில் மட்டும் கண்டிஷனர் அப்ளை பண்ணணும். அடுத்து 2 to 3 மினிட்ஸ் கழித்து ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, தலை குளிச்ச அப்புறம் தலையை டைட்டாக கட்டவோ உடனே கோம்ப் வச்சு சீவவோ கூடாது. வேலைக்கு நேரமாச்சு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் ட்ரையரும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்குன்னு ஒரு தனி ஹேர் கோம்ப் இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் சீவன் அப்புறம் அதில் முடி இருந்துச்சுன்னா அப்போவே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சிடணும். அப்படியே வச்சுட்டா நீங்கள் அடுத்து குளிச்சு முடிச்சுட்டு தலை சீவும் போது அதில் இருக்கிற டஸ்ட்டு திரும்ப உங்கள்
எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ, பயோட்டின், பி காம்ப்ளெக்ஸ் இது எல்லாமே ஹேர் ஃபாலுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பச்சை காய்கறிகள், கீரைகள், நட்ஸு இது எல்லாத்தையுமே டெய்லி ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹேர் ஃபாலில் இருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். ஸோ வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.